ஓம் நமச்சிவாய. 2026 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அனைத்து ராசியினருக்கும் உள்ள ராசி பலன்கள். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுறுசுறுப்பும் புத்தாக்கமும் நிறைந்த நன்மையில் பயக்கும் வாரமாக அமையும். ராசி அதிபதி செவ்வாயின் நன்மதிப்பால் உங்களின் திட்டங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் தொடர் முயற்சியின் மூலம் தொய்வின்றி வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கிய காரியங்கள் இந்த வாரத்தில் சுமூகமாக முடிவடையும். உங்கள் பேச்சுக்கு சமூகத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் தனி மரியாதையும் மதிப்பும் கூடும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தடையின்றி வந்து சேரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிகளும் புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும். சுப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு இணையான தனவரவு இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவும் பாராட்டுகளும் கிடைக்கும். பணியிடத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட சலுகைகள் அல்லது பொறுப்புகள் வரக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் இணைந்து லாபத்தை பெருக்குவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வும் அன்பு பிணைப்பும் மேலும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுகள் சாதகமாக முடிந்து வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் மனதளவில் புதிய உற்சாகமும் காணப்படும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது மற்றும் போதுமான ஓய்வெடுப்பது உடலை சீராக வைத்திருக்க உதவும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மேன்மையான வெற்றியை தரும். ரிஷபராசினருக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரம். இந்த வாரம் ரிஷபராசினருக்கு எண்ணங்களில் நேர்மறையான மாற்றங்களும் மன தெளிவும் நிறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த முக்கிய பணிகள் அனைத்தும் வேகம் பெற்று நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக முடிவடையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் தாராளமாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் வேலை செய்யும் இடத்தில் உரிய மதிப்பும் மரியாதையும் கூடும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலுவையில் இருந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் குழப்பங்கள் நீக்கி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களின் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முதலீடுகள் அல்லது சொத்துகள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான முறையில் தொடங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவுமின்றி உடல்நிலையும் மனநிலையும் உற்சாகமாக இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் எதிர்பாராத சுப செய்திகளோ அல்லது தூரத்து உறவினர்களின் வருகையோ ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது மேலும் நன்மைகளை தரும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் இந்த வாரத்தில் வெற்றிகரமாக தொடங்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சுமூகமான சூழல் நிலவும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து சுப செய்திகள் உறுதி செய்யப்படும். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் வளர்ச்சியையும் செல்வத்தையும் தரும் அனுகூலமான வாரமாகவே அமையும். வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனத்தெளிவும் புதிய உத்வேகமும் அதிகரிக்கும் வாரமாக அமையும். முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு அல்லது சாதகமான அழைப்பு வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து நல்ல லாபம் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். புதிய முதலீடுகள் அல்லது தொழில் விரிவாக்கம் குறித்த திட்டங்களை இந்த வாரத்தில் தைரியமாக துவங்கலாம். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். கணவன் மனைவியிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களின் வளர்ச்சி குறித்த நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். சமுதாயத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கணிசமாக உயர்த்தப்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் வரலாம். பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிடுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. எனினும் சீரான உணவு மற்றும் ஓய்வு அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனமும் ஆர்வமும் கூடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற வழி உண்டாகும். இந்த வாரம் முழுவதும் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி உங்கள் சுறுசுறுப்பு பிறரை வியக்க வைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாகும். கடக ராசியர்களுக்கு உள்ள வாராந்திர பலன்கள். இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புதிய தெளிவும் நிம்மதியும் பிறக்கும். தனம் மற்றும் குடும்பஸ்தானம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமைக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானத்தை கையாள்வது நன்மை தரும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்வோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். நிலுவையிலிருந்த வரவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமான உள்ளது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக முடிவடையும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடனான மனக்கசப்புகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளின் சுட்டித்தனமும் அவர்களின் திறமைகளும் உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் சேர்க்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வந்து சேரும். புதிய பொருட்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். தொலைதூர பயணங்களை திட்டமிடும்போது உடைமைகளையும் ஆவணங்களையும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு சோர்வுகள் வரலாம் என்பதால் சரியான நேரத்திற்கு உணவு மற்றும் உறக்கம் அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும். விடாமுயற்சி நல்ல பலனை தரும். இந்த வாரம் பொறுமையையும் நம்பிக்கையும் கைக்கொண்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறலாம். இந்த வாரம் நீங்கள் தட்சணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபட்டால் மிகச்சிறப்பு. இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சுபமான திருப்பங்களும் தன்னம்பிக்கையும் நிறைந்த வாரமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியனின் அருளால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் எண்ணங்களில் தெளிவும் செயல்களில் வேகமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கிய காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். சமூகத்திலும் நீங்கள் சார்ந்த துறையிலும் உங்களுக்கான மரியாதையும் செல்வாக்கும் உயரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலகட்டமாகும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நிலுவையிலிருந்த பழைய பாக்கிகள் மற்றும் கடன்கள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. புதிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்களில் ஈடுபட சாதகமான சூழல் நிலவும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்க தொடங்குவீர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்தாசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும்.
சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்வோருக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து லாபம் உயரும். புதிய வியாபார கூட்டாளிகள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளின் சுட்டித்தனமும் அவர்களின் கல்வியில் கிடைக்கும் வெற்றியும் உங்களுக்கு மன நிறைவை தரும். உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் வருகையால் இல்லத்தில் உற்சாகம் பெருகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சீரான உணவு பழக்கத்தையும் தினசரி நடைப்பயிற்சியையும் தொடர்ந்து பின்பற்றுவது உடல் சுறுசுறுப்பை தரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹிருத்திய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு தனி ஆற்றலை தரும். சிவபெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபடுவது அனைத்து தடைகளையும் நீக்கி சுப பலன்களையே கூட்டும். மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகும். அற்புதமான வாரமாகும். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு உள்ள வார பலன்கள். இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பெரும் நன்மைகளும் மன நிறைவும் கிடைக்கும் வாரமாக அமையும். ராசிநாதன் புதனின் சாதகமான அமைப்பால் உங்கள் புத்தி கூர்மை மிளிரும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் உங்கள் சமயோசித்த புத்தியால் மிக எளிதாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்கத் தொடங்குவீர்கள். இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் தடைகளும் விலகி சாதகமான சூழல் உருவாகும். பேச்சு திறமையால் புதிய வாய்ப்புகளையும் நண்பர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். அதே சமயம் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும். புதிய சொத்துகள் அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்கால திட்டங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். பண பரிவர்த்தனைகளில் விழிப்புணர்வு அவசியம். உத்தியோகத்தில் வேலைபளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வருமானம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று அடியெடுத்து வைப்பதே நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது ஒற்றுமையை வளர்க்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு மன வலிமையையும் புதிய நம்பிக்கையையும் தரும். பிள்ளைகளின் வளர்ச்சி மற்றும் தேவைகளின் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் நல்லபடியாக கூடி வரும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு சோர்வுகள் வந்து நீங்கும். போதிய ஓய்வும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் அவசியம். உடலை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள மிதமான உடற்பயிற்சிகளையும் நடைப்பயிற்சியையும் மேற்கொள்வது நல்லது. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். விஷ்ணு சகசரநாமம் கேட்பதும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதும் கூடுதல் சுப பலன்களை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வார பலன்கள். இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு சுபமான திருப்பங்களும் பல வழிகளிலும் நன்மைகளும் தேடி வரும் வாரமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் அருளால் வசதி வாய்ப்புகளும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். மன அழுத்தம் குறைந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தெளிவும் நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் மற்றும் திட்டங்கள் இந்த வாரத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய படைப்பாற்றலும் தனித்துவமான திறமைகளும் பலரால் பாராட்டப்படும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் எதிர்காலத்தில் நல்ல நன்மைகளும் உண்டாகும். நிதி நிலைமையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் காணப்படும். பல வழிகளிலிருந்தும் பணவரவு இருக்கும். ஆடை ஆபரணங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாட்களாக வராமலிருந்த வரவுகள் மற்றும் நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். முதலீடுகள் செய்வதற்கும்
நிதி சார்ந்த புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் இது ஏற்ற வாரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நற்செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சக ஊழியர்கள் முழு ஆதரவு தருவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபம் இரட்டிப்பாகும். கூட்டாண்மை தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள், அதாவது பார்ட்னர்ஷிப் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் கைகூடி வந்து இல்லத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் ஈர்ப்பும் அதிகரித்து தம்பதியர் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பர். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு பெருமிதத்தையும் நிம்மதியையும் தரும். உற்றார் உறவினர்களுடனான மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் நல்லுறவு மலரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன உறுதியும் சுறுசுறுப்பும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான உணவுகளையும் லேசான உடற்பயிற்சிகளையும் தொடர்ந்து கடைப்பிடிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு. ஏழை எளிய பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதும் லலிதா சகசரநாமம் கேட்பதும் மென்மேலும் சுப பலன்களையே கூட்டும். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாகும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாரமாக அமையப் போகிறது. ராசிநாதன் செவ்வாயின் பலத்தால் எடுத்த காரியங்களை உறுதியோடும் வீரியத்தோடும் செய்து முடிப்பீர்கள். சவாலான காரியங்களை கூட லாபகமாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மனதில் இருந்த தேவையில்லாத அச்சமும் கவலைகளும் விலகி நிம்மதி பிறக்கும். அரசாங்கம் அல்லது அதிகார பதவியில் இருப்பவர்களால் எதிர்பார்த்த உதவிகள் விரைவாக கிடைக்கும். வழக்குகள் அல்லது சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான திருப்புமுனை ஏற்படும். பொருளாதார நிலை சுமூகமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத சில அத்தியாவசிய செலவுகளும் வரக்கூடும். பூர்வீக சொத்துகள் மூலம் நல்ல லாபமும் சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை வரவுக்குள் செலவு செய்ய திட்டமிடுங்கள். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீட்டு முயற்சிகள் நல்ல பலனை தரும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடினாலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற தகுந்த அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்க முயல்வீர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் காணப்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போனாலும் இறுதியில் ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடனான உறவு பலப்படும். அவர்களின் மூலம் சில நன்மைகளும் கிடைக்கப் பெறலாம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால செலவுகளுக்காக சிறு திட்டங்களை வகுப்பீர்கள். உடல் நலத்தில் இரத்த அழுத்தம் அல்லது காரமான உணவுகளால் ஏற்படும் செரிமான கோளாறுகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. மிதமான நடைப்பயிற்சியும் போதிய அளவு நீர் அருந்துவதும் உடலை சீராக வைத்திருக்க உதவும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகபெருமானுக்கு சிவப்பு மலர்கள் சாற்றி கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பு. துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகள் அனைத்தையும் நீக்கி வெற்றியை தரும். பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த வாரமாக அமையப் போகிறது. ராசிநாதன் குருவின் சுபமான பார்வையால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பும் குடும்பத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். தூரத்து உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து சுப செய்திகளும் தேவையான உதவிகளும் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அல்லது புண்ணிய சேஸ்திரங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கூடி வரும். நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும்.
பல வழிகளிலும் பணவரவு தாராளமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். சேமிப்பும் கணிசமாக உயரும். புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் பங்கு சந்தை தொடர்பான முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு செலவு செய்து மன திருப்தி அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமான இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் திறமையை பாராட்டி மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணப்படும். புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் ஈடேறும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான தொழில் முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றிகள் குவியும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டபடி வெகு சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சாதனைகள் புரிந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் ஆதரவும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பழைய உடல் உபாதைகள் அகன்று மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். மிதமான நடைப்பயிற்சியும் சீரான உணவு முறையும் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி கொன்றைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சிறப்பு. விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வதும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் மென்மேலும் பலன்களை கூட்டும். மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு ராசியின் நேயர்களுக்கு நல்ல லாபகரமான வாரமாகும். இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுமையும் கடுமையான உழைப்பும் பெரும் வெற்றியை தரும் வாரமாக அமையப் போகிறது. ராசிநாதன் சனியின் அருளால் நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவதன் மூலம் நினைத்த காரியங்களை சாதிப்பீர்கள். மற்றவர்களின் தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. சமூகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாதகமான முடிவுக்கு வரும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடுவீர்கள். புதிய கடன்கள் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிறுக சிறுக சேமிக்கும் பழக்கம் எதிர்கால நிதி தேவைகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக கூடுதலாக இருந்தாலும் அதை சவாலாக ஏற்று செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்களிடம் இணக்கமான போக்கை கடைப்பிடிப்பது வேலை சூழலை எளிதாக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமான வளர்ச்சி காணப்படும். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்வது நல்லது. வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் படிப்படியான லாபம் உயரும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் வழிகாட்டியாக அமையும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானமும் கனிவும் தேவை. ஆரோக்கியத்தில் அசதி, கைகால் வலிகள் அல்லது நரம்பு தளர்ச்சி போன்ற உபாதைகள் வரலாம். போதிய ஓய்வு அவசியம். உடலை சீராக வைத்துக்கொள்ள தினமும் மிதமான நடைப்பயிற்சியையும் லேசான உடற்பயிற்சிகளிலும் மேற்கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை அகற்றும். தீபமேற்றி நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுவதும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்குவதும் சுப பலன்களை கூட்டும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு புதிய மாற்றங்களும் யோகமான பலன்களும் தேடி வரும் வாரமாக அமையப் போகிறது. ராசிநாதன் சனியின் சாதகமான அமைப்பால் உங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். மனதில் இருந்த பயமும் குழப்பங்களும் நீங்கி புதிய தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். சமுதாயத்தில் உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்ந்து மதிப்பும் மரியாதையும் கூடும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கியமான வேலைகள்
அனைத்தையும் விரைந்து முடிப்பீர்கள். புதிய சிந்தனைகளும் லட்சியங்களும் உருவாகி அதை நோக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பாராத வழிகளிலிருந்து பணவரவு கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து மன உளைச்சலிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய சொத்துகள், நிலம் அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான திட்டங்கள் சாதகமாகவே நகரும். எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான முதலீடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற தகுந்த அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதகமான முடிவுகளை அறிவிப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பெரிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். கூட்டாண்மை தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமும் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வும் அன்பு பிணைப்பும் அதிகரித்து தம்பதிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிள்ளைகளின் விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் நல்லுறவு மலரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பழைய உபாதைகள் குறைந்து உடல் சுறுசுறுப்பு அடையும். தினசரி மிதமான நடைப்பயிற்சியையும் சத்தான உணவு பழக்கத்தையும் பின்பற்றுவது ஆரோக்கியத்தை மேலும் கூட்டும். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தீபமேற்றி வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடை மற்றும் உணவு தானம் செய்வது மென்மேலும் சுபபலன்களை தரும். இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமையும். மீனராசி அன்பர்களுக்கு மன அமைதியும் சுபகாரிய அனுகூலங்களும் நிறைந்த வாரமாகவே அமையப் போகிறது. ராசிநாதன் குருவின் அருளால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் படிப்படியாக வெற்றியை தரும். மனதில் இருந்த தேவையில்லாத பயமும் சலனங்களும் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அமையும். சமூகத்திலும் நீங்கள் சார்ந்த துறையிலும் உங்களுக்கான நற்பெயரும் மரியாதையும் கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் உதவியால் நிறைவேறும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். புதிய வழிகளில் வருமானம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தேவைகளுக்கேற்ப பணப்புழக்கம் சீராக இருப்பதால் நிதி நெருக்கடிகள் ஏதும் இருக்காது. புதிய முதலீடுகள் செய்வதில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்கவும். சுப செலவுகள் மற்றும் குடும்ப தேவைகளுக்காக செலவிட வேண்டி வரும். உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் திறம்பட செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் தொடரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியும் கணிசமான லாபமும் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் உள்ளன. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களின் வருகையால் இல்லத்தில் உற்சாகம் பெருகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் பரஸ்பர அன்பும் அதிகரித்து தம்பதியர் மகிழ்ச்சி அடைவர். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால கனவுகள் நனவாகி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையால் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் முழுமையாக மறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். சீரான உணவு பழக்கம் மற்றும் தினசரி மிதமான நடைப்பயிற்சியை மேற்கொள்வது உடல் நலனை மேலும் மேம்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி உதவுவதும் மென்மேலும் சுபபலன்களை தரும். இந்த வாரம் மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு நல்ல வாரமாகவே அமையும்.
ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி.